ரைட் எங்கட யாரு சுபஸ்டிஜன் சொல்ல வந்தார். சுபஸ்டிஜன் வந்து சொல்லுங்க பாப்போம். அங்க சுபஸ்டிஜன் இல்ல. ரைட் வேதிகா சொன்னீங்க என்னது? ரெண்டுலயுமே பிக்சர்ஸ் இருக்கும், இல்லாட்டி இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒண்ணு இருக்கும். நம்மளுக்கு ஜாதுஷன் சொல்லுங்க பாப்போம். ஜாதுஷன். மேடம் எஸ், புக்குக்கும் பிரசன்டேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? மேடம் புக்ல வந்து மேடம் அந்த லெட்டர்ஸ் அண்ட் நோட்ஸ் அதிகமா இருக்கும், பிக்சர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மேடம். ஆனா பிரசன்டேஷன்ல பிக்சர்ஸ் வீடியோஸ் அதெல்லாம் கொஞ்சம் கூடயாவே இருக்கும் மேடம். ரைட், வெரி குட். எலக்ட்ரானிக் பிரசன்டேஷன்ல எப்பவுமே வீடியோஸ் கூடவா இருக்கும் என்ன? மேடம் புக்ஸ் நம்ம திருப்பி பேஜஸ் எல்லாம் திருப்பி பார்க்கணும் மேடம். ஆனா பிரசன்டேஷன் லேப்டாப்ல செஞ்சா அது வீடியோ மாதிரி நம்ம பார்க்கலாம் மேடம். வீடியோ மாதிரி பார்க்கலாம். ரைட், இன்னொன்று வேற என்ன வித்தியாசம் இருக்கும்? வித்தியாசமா அதுல ஒவ்வொரு பக்கத்தையும் நாங்க தட்டும்போது புத்தகத்துல வந்து நார்மலா நாங்க தட்டிட்டு போவோம். அதுல வந்து கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு பக்கமுமே ஒவ்வொரு டிசைன் டிசைன் ஒவ்வொரு மாதிரி போகும். அந்த பக்கத்துக்கு போகும்போது அனிமேஷனா போகும் என்ன? ரைட், அதுல வர வேர்ட்ஸ கூட ஒரு அனிமேஷன் மாதிரி டிஃப்ரெண்டா வேர்ட்ஸும் தெரியும் போது வரும். ரைட், ஓகே. பார்க்க அட்ராக்ஷனா இருக்கும் டீச்சர். அட்ராக்டிவா இருக்கும். ரைட். அப்போ நாங்க இப்ப என்ன பார்க்க போறோம்டா, அடுத்து புக்குக்கும் பிரசன்டேஷனுக்கும் என்ன வித்தியாசம் தான் பார்க்க போறோம். சரியா? இப்ப நாங்க சொல்லிட்டோம் பிரசன்டேஷன் வந்து புக் மாதிரி தான் இருக்கும், பட் நாட் டோட்டலி லைக் அ புக். என்னது கம்பேர் பண்ண முடியாது. ஆனா கம்பேர் பண்ணலாம், பட் ஃபுல்லாவே புக்னு சொல்ல முடியாது. சரியா? ரைட். இப்ப நாங்க let's compare a book and a presentation. Right? Book presentation. Book என்ன மாதிரி இருக்கும்? புக் வந்து என்ன மாதிரி இருக்கும் பாருங்க, விளங்கப்படுத்திட்டு எழுதுவோமா? புக் அப்படி இருக்கும், பேஜஸோட இருக்கும். பிரசன்டேஷன் படத்தோட இருக்கும். இன்க்ளூட் பேஜஸ், இன்க்ளூட் ஸ்லைட். ரைட், முதலாவது இதுல பேஜ் என்று பாவிப்போம், இங்கால ஸ்லைட்ஸ் என்று பாவிப்போம். ரைட், அப்ப நாங்க ஹெடிங்க போட்டுக்கொள்வோம், ஹெடிங்கோடய போவோம். ஹெடிங்கா போடுங்க. லெட்ஸ் கம்பேர், லெட்ஸ் தேவையில்ல, கம்பேர் புக் அண்ட் பிரசன்டேஷன். புக் அண்ட் பிரசன்டேஷன். அங்க நம்மளோட ஸ்வஸ்டிஜனை காணல. ரைட், முதலாவது நம்ம பண்ணுங்க வா. அந்த சார்ட் ஒன்று அடிச்சு கொள்ளுங்க பிள்ளைல. புக், அடுத்தது பிரசன்டேஷன், ரெண்டு சார்ட் அடிச்சு கொள்ளுங்க. புக் அண்டா என்ன, பிரசன்டேஷன் அண்டா என்னன்னு சொல்லி பிரிச்சு பார்க்க போறோம். ரைட், முதலாவது பேஜ், பேஜ், மற்றது ஸ்லைடுன்னு சொல்லுவோம். ரைட், கொஞ்சம் நாங்க நோட் பண்ணுவோம் பிள்ளைல. நோட் பண்ணிட்டு மிஸ் விளங்கப்படுத்துறேன்.
ரெண்டாவது எழுதிட்டீங்களா? pages can be turned. ஆனா ஸ்லைட் எப்படி? ஸ்லைட் மூவ் பண்ணும். டர்ன் பண்ணாத மூவ் பண்ணும். ரைட்? மூவ் பண்றதுன்னு சொன்னா ஓடிட்டு இருக்கும். can move from slide to slide. இது தமிழ்ல எப்படி இருக்கு பிள்ளைகள்? இப்படி இந்த மாதிரி இருக்குதா? Yes, miss. ரைட்டா? ஓகே. Yes. Presentationல words இருக்கும், pictures and videos are include. Videos இருக்கும், pictures இருக்கும், words இருக்கும். ஆனா bookல வந்து word and picture தான் இருக்கும். சரியா? Right. இது மூணாவது பாயிண்ட்ஸ் என்ன? Right, okay. அடுத்தது நாலாவது பாயிண்ட்ஸ். புக் என்ன செய்யும்? புக்ல என்னது? டிஃப்ரெண்ட், டிஃபிகல்ட் டு சேஞ்ச் ஆஃப்டர் பிரிண்ட். ரைட்? என்னது? நாங்க பிரிண்ட் பண்ணினதுக்கு பிறகு டிஃபிகல்ட்டா இருக்கும் சேஞ்ச் பண்றது. ஆனா பிரசன்டேஷன்ல ஆன் தி ஸ்பாட்டே நாங்க மாத்திக்கொள்ளலாமே. கேன் சேஞ்ச் அகெயின் அண்ட் அகெயின். எப்பவுமே நாங்க மாற்றிக்கொண்டு இருக்கலாம். அந்த மாற்றம் செய்ய முடியும். ஆனா புக்ல வந்து பிரிண்ட் பண்ணினதே தான். என்னன்னா அதுல சேஞ்ச் பண்றது கஷ்டம். Okay, miss. Okay, miss. Right, அடுத்தது அடுத்த விஷயம் 4 பார்த்தோம் நாங்க. என்ன பண்ண 4 எழுதிட்டோம். அப்படியா? 4 விஷயம் எழுதி. Yes, teacher. 4 விஷயம். புக்ல வேற விஷயம் இருக்குதா? இல்ல தானே? வேற எந்த மேலதிகமா இருக்கா? இல்ல தானே? ரைட், அடுத்தது போவோம். பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர் பத்தி பார்க்க போறோம். இப்ப நாங்க பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர் எது எங்களுக்கு? மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். ரைட்? மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட பத்தி பார்க்க போறோம். மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். ரைட். இப்போ நாங்க கூடுதலா பயன்படுத்துறது பிரசன்டேஷனுக்கு பிள்ளைகள் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். ஆனா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. சரியா? ஆப்பிள் கீனோட் இது வந்து மிஸ் யூஸ் பண்ணினது இல்ல. பட் இதுகளை பிரசன்டேஷனுக்கு நாங்க யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். சரியா? ஆப்பிள் கீனோட் சொல்லுவோம். இந்த மாதிரி தான் அதோட சிம்பிள் இருக்கும். பிரசன்டேஷனுக்கு நாங்க பாவிக்கிற மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் வந்து அதை நீங்க இப்போ பார்த்துருப்பீங்க. இது அடுத்தது வந்து ஓப்பன் ஆஃபீஸ், இம்ப்ரெஸ். இதுவும் ஒரு சிம்பிளான சாஃப்ட்வேர் பிள்ளைகள். இதுதான் ஆல்ரெடி நாங்க ஏர்லியர் பாவிச்ச சாஃப்ட்வேர். சரி, ஓப்பன் ஆஃபீஸ், இம்ப்ரெஸ் சின்ன சின்ன டூல்ஸோட இருக்கும். கோரல் பிரசன்டேஷன், கோரல் ட்ரா மாதிரி கோரல் பிரசன்டேஷன் வந்து இருக்கு பிள்ளையர். கோரல் பிரசன்டேஷன், கோரல் ட்ரா வந்து என்னது பாவிப்போம்? இந்த என்னது கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரியானதுக்கு கோரல் ட்ரா பாவிப்போம். அதே போல கோரல் பிரசன்டேஷன் வந்து பிரசன்டேஷனுக்கு. சரியா? ரைட். அடுத்தது அடுத்ததான் பிள்ளைகள்
டீச் பண்ற முறை சரியா? இது வந்து எலக்ட்ரானிக் சம்மந்தம் இல்லை, இது காலகாலமா இருந்து வந்த ஒரு பிரசன்டேஷன் முறை தான் டீச்சிங் முறை சரியா? ரைட், இதுதான் இப்ப கடைசியா இருக்கிற எங்கண்ட முறைகள். அப்ப நாங்க கொஞ்சம் நோட் பண்ணி கொள்வோமா பிள்ளைகள்? பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர்ஸ். ரைட், ஹெடிங் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க, பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர். ஒவ்வொன்றே நோட் பண்ணுங்க. இது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். சார் சிம்பிள்ஸ் கீறலாமா? சிம்பிள்ஸ் கீறிக்கொள்ளுவீங்களா? கீற முடிஞ்சா கீறிக்கொள்ளுங்க. ஒரு பி அடையாளம் என்ன கீற முடிஞ்ச மட்டதல் கீறக்கூடிய மாதிரி இருக்குமோ தெரியல. பாருங்க, கீற முடிஞ்சா கீறுங்க. ஓகே மிஸ். ஓகே மேடம். ஓகே மிஸ். ரைட், ஓகே, எழுதிச்சிங்க. அடுத்தது பிள்ளைங்க நாங்க பாக்குறோம். நான் டீச்சிங் மெத்தட் கடைசியா பார்த்தோம் தானே. அப்ப அதுல என்னென்ன நாங்க செய்யறோம்ன்றத பார்க்க போறோம். நீங்க நீங்க உங்களோட காலத்துல இருந்துச்சோ தெரியல, சாக் அண்ட் பிளாக் போர்ட் பாவிச்சிருக்கிறீங்களா? எஸ் டீச்சர். இப்போ இருக்கிறான். சரி, ஆனா இப்போ உங்களுக்கு மிஸ்ட காலத்துல எல்லாம் சயின்ஸ் பாடத்துக்கு எல்லாம் கலர் சாக்ஸ் தான் பாவிப்பாங்க டீச்சர்ஸ். அந்த என்ன சொல்றது, சமீபாட்டு தொகுதியா இருக்கலாம், சுவாச தொகுதியா இருக்கலாம், எல்லாத்தையும் கலர் சாக் பாவிச்சு கீறுவாங்க, அழகா இருக்கும். சரி, அப்ப அதுல இப்ப நாங்க டீச் பண்ற மெத்தட்ல கலர் சாக் பாவிச்சு கீரைக்குள்ள எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஓ, அப்ப இதுல வந்து என்னது ஒரு டிஃப்ரெண்டான முறைன்னு சொல்லிக்கல. இதுலயும் நாங்க முதல் போட்டோம் தானே, புக்குக்கும் ஸ்லைடுக்கும் என்ன வித்தியாசம், பிரசன்டேஷனுக்குமான்னு சொல்லி. இப்ப நாங்க புக்ல என்ன பாவிப்போம்?
டைப்பிங் லெட்டர்ஸ் பாவிப்போம். ஆனா இங்கால பிரசன்டேஷன்ல வந்து என்ன பாவிப்போம்? வீடியோஸும் பிக்சர்ஸும் வேர்ட்ஸும் மெனி பாய்ப்போம். வேர்ட்ஸ்கள் பாவிப்போம். என்ன 1 மினிட் பிள்ளைகள் கால் பண்றாங்க யாரோ ஒரு பிள்ளைட. ரைட். ஸோ அது என்னது பிளாக் போர்ட்ல வந்து கலர் கலரான என்ன பாவிப்பாங்க? சாக் பாவிப்பாங்க. ஆனா இந்த பிரசன்டேஷன்ல வித்தியாசமான டைப் ஆஃப் fonts பாவிப்பாங்க. நம்ம மெனி வேர்ட்ஸோ fontsோ பாவிப்பாங்க. இது அவங்க பிளாக் போர்ட்ல வந்து நாங்க படிப்பிக்கல, பிளாக் போர்ட்ல படிப்பிக்கல எக்ஸ்பிளனேஷன் வந்து கூட சொல்ல வேணும். என்ன விளங்கப்படுத்தணும்னா சரியான கஷ்டம். இப்ப வந்து இப்ப சயின்ஸ் பாடம் படிப்பிக்கிறாங்க சொல்லி சொன்னா இல்லாட்டி மேத்ஸ் பாடம் இல்லாட்டி சயின்ஸ் பாடம் சரியா விளங்கப்படுத்துறா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி எழுதி மிஸ்ஸும் கலைஞ்சி போய் அரவாசியா தான் படிப்பிப்பாங்க. ஏன்னா பாத்துருக்கீங்களா பிள்ளைகள்? பிளாக் போர்ட்ல கூடுதலா எழுத மாட்டேன் மிஸ் மேன் டீச்சர்ஸ் மேன். ஆனா கொஞ்சம் எழுதிட்டு அப்புறம் அவையே கலைச்சு போடுவினோம் சரியா. ஆனா பிரசன்டேஷன் வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு இன்னும் லேசா போயிட்டு தானே அது ஸ்லைடை மேக் பண்ணியாச்சு போட்டாச்சு. ஒவ்வொரு ஸ்லைடா வந்து கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கத்தான் இருக்கேன். ஆனா பிரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா சேஞ்ச் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட கான்சென்ட்ரேஷனை மாத்துறதுக்கான மெத்தட்ஸுகள் நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ பிரசன்டேஷன் அண்டோனுமே உங்களுக்கு இப்போ நீங்களே சொல்லுங்க பாப்போம். உங்களோட மேத்ஸ் கிளாஸுக்கு மிஸ்ஸோட ஐசிடி இங்கிலீஷ் கிளாஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஆன்லைன்ல படிக்கிற மேத்ஸுக்கும் இல்லாட்டி சயின்ஸுக்கும் மிஸ்ட இங்கிலீஷ் ஐசிடி படிக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறீங்களா? அந்த மாதிரியான பாடங்கள் படிக்கிறதுக்கும் எதுவும் வித்தியாசம் இருக்குதா? ஆன்லைன் சயின்ஸ் படிச்சிருக்கிறீங்களா? நவீடன் சொல்லுங்க. என்ன பாடம் படிச்சிருக்கீங்க? ஆன்லைன் சயின்ஸா படிச்சீங்க? சயின்ஸ் எல்லா பாடமும் படிச்சிருக்கேன். எல்லாம் படிச்சிருக்கீங்க. அப்ப அந்த பாடத்துக்கு மிஸ் படிப்பிக்கிற பாடத்துக்கு எதுவும் வித்தியாசம் இருக்குதா? மிஸ் என்ன வித்தியாசம் இருக்கு? மிஸ் மத்தாக்கெல்லாம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி தான் படிப்பிப்பாங்க. நீங்களும் ஷேர் பண்ணி மேக்ஸ் பாடம் வந்து ஒயிட் போர்டில் விளங்கப்படுத்துவார் மிஸ். போர்டில் விளங்கப்படுத்துவாங்க. அப்ப ஸ்கிரீன் வந்து பிரசன்டேஷன் ஆகிட்டு போய்க்குள்ள உங்களுக்கு அட்ராக்டிவ் அல்லது உங்களை நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விதத்துல ஒவ்வொரு மெத்தட்டை பயன்படுத்துறதுனாலதான் நீங்களும் இருக்கிறீங்க. ஸோ அதுதான் இந்த பிரசன்டேஷன்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். கான்சென்ட்ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் சரியா. ரைட். அடுத்தது டீச்சிங் யூசிங் பிரசன்டேஷன். ரைட். இது அடுத்த ஹெட்டிங் பிள்ளைகள். டீச்சிங்ல நாங்க பிரசன்டேஷன் எப்படி யூஸ் பண்றோம், டீச்சிங்ல எப்படி நாங்க யூஸ் பண்றோம்ன்றதுதான் சரியா. அப்ப நாங்க அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோமா? இன்னைக்கு இதோட பினிஷ் பண்ணுவோமா? இன்னைக்கு படிச்சதுகள் புரிஞ்சிச்சா? எஸ் மிஸ். இன்னைக்கு படிச்சது விளங்கிடுச்சா? கொஞ்சம் கொஞ்சமா போவோம். டைம் இருக்குதானே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா போவேன். ரைட். ஓகே பிள்ளைகள், இன்னைக்கு பாடங்கள் ஓகேயா? எஸ் டீச்சர். ரைட். ஓகே பிள்ளைகள், அப்ப நாங்க அடுத்த கிளாஸ் அப்ப உங்களுக்கு 20ஆம் தேதி மிஸ். அப்ப மண்டே வந்து இங்கிலீஷ் கிளாஸும் இல்லையா மிஸ்? இங்கிலீஷ் இருக்கம்மா, இங்கிலீஷ் இருக்கு. ஐடி தான் எடுக்க மாட்டேன். 7 மணி கிளாஸ் தான் எடுக்க மாட்டேன். 8 மணி கிளாஸ் எடுப்பேன். உங்களுக்கு ஸ்கூல் ஹாலிடே விட்டுடும் தானே பிள்ளைகள்? ஸ்கூல் ஹாலிடே எப்ப உங்களுக்கு? 21க்கு பிறகு அடுத்த கிழமை மட்டும்தான். அதுக்கு அடுத்த கிழமை டீச்சர்.
21 ரைட் ஓகே. அப்ப பாசிபிளா இருந்தா நாங்க மார்னிங்களும் சிலது மாத்தி பாப்போமா? பாசிபிளா இருந்தா மார்னிங்கள் போட்டுக்கொள்ளும். அப்ப நைட் நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். பாப்போம். ரைட் ஓகே பிள்ளைகள் எல்லாருக்கும் பாய். காட் bless you. Have a nice day. Okay, Thank you. teacher. Bye, teacher.